ஜித்தா விமான நிலையத்தில் ரமலான் உம்ரா பயணிகளுக்காக விரிவான ஏற்பாடுகள். ரமலான் உம்ரா காலத்தை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ஜித்தா சர்வதேச விமான நிலையத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகளின் வருகை மற்றும் திரும்புதல் ஆகியவற்றை எளிதாக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விமான நிலையத்தின் ஹஜ் மற்றும் உம்ரா முனைய வளாகம், முனையம் 1 மற்றும் வடக்கு முனையம் ஆகியவற்றில் சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள முக்கிய வசதிகள் பின்வருமாறு. விமான நிலையம் முனையம் 1, வடக்கு முனையம் ஆகியவற்றில் முக்கிய வசதிகள் பின்வருமாறு. 407 லக்கேஜ் கவுண்டர்களும் 463 பாஸ்போர்ட் கவுண்டர்களும் பயணிகளின் நடைமுறைகளை விரைவுபடுத்த அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளை நேரடியாக விமானங்களுக்கு அழைத்துச் செல்ல 56 ஏர் பிரிட்ஜ்கள் மற்றும் 35 லக்கேஜ் பெல்ட்கள் தயார் நிலையில் உள்ளன. 81 சுங்க சோதனை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் ஆரோக்கியத்தை பேண 4 மருத்துவ மையங்கள் மற்றும் 3 வரவேற்பு கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 20 குளிரூட்டப்பட்ட ஓய்வு மையங்கள் பயணிகளின் பயன்பாட்டிற்காக செயல்படுகின்றன. பணியாளர்கள் மற்றும் காலக்கெடு. பல்வேறு அரசு மற்றும் பாதுகாப்பு துறைகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தற்போது சேவையில் ஈடுபட்டுள்ளனர். உம்ரா பயணிகளின் வருகை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை தொடரும். உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் திரும்புவதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 18. சவுதி அரேபியாவின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.